I'm gonna love you. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஆமாம், இன்றைக்கோட தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு அம்மா தன் குழந்தைய கொன்னுடுறான், அது ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக. சீரியஸ்லி, ஒரு சொத்துக்காக அவங்களோட குழந்தைய கொன்றது இஸ் சம்திங் ஷிட்னா? இல்லை, அதாவது எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக குழந்தைய கொன்றதா? சரி, ஓகே, இந்த ட்ராஜடிக் சீனை விடுவோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்கு போயிடலாம். ஸோ வாங்க. ஆமாம், இந்த ஸ்டோரி வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் பேர் இதில் வந்து நம்ம வந்து சிண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, அவள் வந்து என்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி ஒன்று நடந்தது அப்படின்ட்டு, நீ இதை போடு அப்படின்ட்டு. சரி, ஓகே, நானும் கேட்டேன் என்னன்ட்டு. ஸோ இதாக அவள் சொன்னான். நான் சைடில் சேட்டிங் கூட போட்டு காமிக்கிறேன். இதான் நடந்தது எங்கள் 2 பேருக்கும். ஸோ பாருங்கள் நீங்களே. இன்னொன்று நான் கதையும் சைட் பை சைடாக நரேட் பண்ணுறேங்க. ஸோ என்னென்னா, இவங்க எல்லோரும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்காங்க. ஓகே, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிறனால ஸோ யூ நோ தட் எவ்ரி ஒன் வில் பி கேர்ள்ஸ் ஒன்லி, ரைட்? ஸோ அப்போ என்ன ஆகுது, இவங்க நைட் டைம் வந்து எல்லாருமே லைக் ஒன்றா இருப்பாங்க. லைக் ஆப்வியஸ்லி எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ லைக் எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. பிகாஸ் லைக் நைட் டைம் எல்லோரும் கேதர் ஆவாங்கள்ல, எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரூமில். ஸோ பேசிக்கலி இதான் நடந்திருக்காங்க. நைட் டைம் என்ன ஆகுது, இவங்களோட ஒரு சீனியர் அக்கா வராங்க. சீனியர் அக்கா வந்து கேட்குறாங்க, எனக்கு ஏதோ குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது, உங்கள் சைடில் இருந்து வருதா அப்படின்ட்டு. இவங்க என்னமோ இல்லையே அப்படின்ட்டு. அந்த டைமில் வேறு ரொம்ப நல்லா காற்றடிச்சிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் பண்ணுறதுனால இவங்க வந்து கொஞ்சம் பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன ஆகுறாங்க, அக்காட்ட பேசிக்கிட்டு டோரை மூடிட்டு ஒன்றா உக்காந்துடுறாங்க பயத்தில். அந்த கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, லைக் அந்த சினாரியோ முடிஞ்சிருது, அந்த நைட் டே சினாரியோ. அதுக்கு ஒரு 3 days கழிச்சு இவங்க எல்லாருமே ஒரு அகாடமிக் பில்டிங்கில் இருக்காங்க. ஓகே, அகாடமிக் பில்டிங்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, லைக் இவங்களோட மெயின் பிளாக் பில்டிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த மெயின் பிளாக் பில்டிங் அப்போ என்ன ஆகுது, இவங்க வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. இந்த கேம்பஸ், இவங்களோட பார்டர் தெரியும், கேம்பஸோட பார்டர் லைக் எண்டிங். ஓகே, மெயின் பில்டிங்லேருந்து அந்த பார்டர் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. லைக் இவங்க இருக்கிறது வந்து ஒரு வில்லேஜ் ஏரியா டைப் மாதிரி. ஸோ என்ன ஆகுது, இவங்க வந்து அந்த வீடை பார்த்துக்கிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே நெருப்பு பற்றிக்கிச்சு. ஸோ அதே நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, லைக் எல்லா ஹாஸ்டல்லையும் நடக்கிறது தான், நைட் வார்டன் மேம் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் அதை நடந்தது. அதுக்கப்புறம் அந்த மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் செத்து போயிட்டான், அவங்களோட அம்மா தான் அவனை கொன்னதே அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மிரண்டுடுறாங்க. என்னது, இவங்க ஒரு பையனை கொண்டுட்டாங்களா, அதுவும் அவன் தன் அம்மாவே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ட்ராமாவில் போயிடுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு வந்து கேட்டால், இந்த அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து காசு வேணுமா. ஏன்னா இவங்க வந்து இவங்களோட ப்ரெசன்ட் ஹஸ்பண்டை லவ்வே பண்ணலை, ஜஸ்ட்டு காசுக்காக லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னொரு லவர் இருக்காங்க. ஸோ அந்த லவர் படிக்கவே இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ இவங்களுக்கு காசு வேணும்னுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பையனை கொள்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா, இவங்களோட கரண்ட் ஹஸ்பண்ட் இருக்காங்களே, இவங்க வந்து செத்து போயிருக்காங்க. செத்து போகிறதுக்கு முன்னாடி இவங்க பையன் பேர் மேலே ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ பையனை கொண்டா தானே இவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸோ அதான் நடந்திருக்கீங்க. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஓகே, இது வந்து என்னென்னே எனக்கும் புரியல. ஸோ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஞாபகம் இருக்கா, கொஞ்சம் நேரம் முன்னாடி நான் சொல்லியிருந்த ஒரு அக்கா வந்து கேட்டாங்க, ஒரு குழந்தை சத்தம் அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கதையில் செத்து போனது ஒரு பையன், ஆனால் குழந்தை சத்தம் அதே வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன நினைக்கிறீங்க, இவங்க வேறு எதாவது நடந்திருக்குமா, இல்லை இவளுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்பா, லைக் காசுக்காக தான் கொலை பண்ணாங்கன்ட்டு? இல்லைனா இவங்களுக்கு ஆல்ரெடி இன்னொரு குழந்தை இருக்கும், அவங்களையும் சேர்த்து கொண்டுடுறாங்களா? என்ன நடந்தது அது எனக்கும் புரியல. ஸோ உங்களுக்கு என்ன லைக் ஃபீலிங் இருக்குதுன்னு கமெண்ட்டில் அடிங்க, பார்ப்போம். ஐ ஹோப் யூ கெட் தி ஸ்டோரி. என்ஜாய்ங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ட்ராமாலே போயிருப்பீங்க. சத்தியமாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறது லைக் இஸ் சம்திங் ஷிட் யார். ஸோ நீங்கள் அந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல், அதான் சொல்கிறது தான் எப்போவுமே. ஸோ தட்ஸ் இட், பாய்.